வளர்ப்பது சரியா? முடி நீளமான முடி, அதாவது ஆண்களுக்குன்னு ஒரு அளவு முடி இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு அளவு முடி இருக்குது, சரியா? அது மாதிரி தான் வைக்கணுமே தவிர பார்த்தாலே அப்படி பயப்படுற மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அந்த பெண்கள் மாதிரி பெரிய அளவுக்கு நீங்கள் முடி வளர்க்க வேண்டாம், அப்படியே தடை இருக்குது. அதனால அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி கேட்குறாங்க, ஒரு பக்கெட்டு ஜாஸ்தியா ஒரு பக்கெட்டு கம்மியா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாகவே ஹதீஸ் வருது. ஒரு பக்கெட்டு முழுசா சிரைக்கிற மாதிரி மிஷினை போட்டு முந்தாளோட ஒரு பையனை பார்த்தேன், முடி இவ்வளவு இருந்துச்சு. சரி, ஆண்களை தான் கேட்குறாங்க, பெண்கள் கேள்வி இல்ல, ஆண்களை பத்தி தான் கேட்குறாங்க. ஏமா நீங்கள் முடி காலுக்கு கீழே வர வச்சுக்கிறங்க, சரியா? தப்பு கிடையாது, உங்களுக்கு தப்பு கிடையாது, அவங்க ஆண்களுக்கு தான் கேட்குறாங்க. அதனால ஒரு பக்கெட்டு முடி ஆண்கள் ஜாஸ்தியா வெட்டி ஒரு பக்கெட்டு அப்படி குறைச்சி வச்சு அதுக்கு அரபியில பேர் கரு, அதுக்கு பேர் என்னது? கரு. ரசூல் ஸல்லல்லாஹு அந்த காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியாத்துல அப்படி பண்ணாங்களா, ஹதீஸ் இருக்குது. அதை ரசூல்லா தடுத்தாங்கிட்டு இருக்குது, அப்படி வைக்காதீங்க. அப்புறம் என்னிடம் நகைகள் 20 பவுன் உள்ளது, இவருடைய கணவர் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறார், 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? நாங்கள் சம்பாதித்து தான். அவங்க மாப்பிள்ளை 20,000 ரூபாய் மாசம் மாசம் சம்பாதிக்கிறாரு, 20 பவுன் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண, எப்படி ஜக்காத்து கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. 20,000 ரூபாய் சம்பாதிச்சா ஜக்காத்தெல்லாம் கொடுக்க முடியாது, அதுவே இழுத்துக்க பறிச்சு கொடுத்தா இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டவே பத்தாது, ஏதாச்சும் ஒரு டாக்டர் செலவுனாலே பத்தாது, அதுக்கு மேலே சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ரொம்ப ரொம்ப டைட்டான சூழ்நிலைகளை தான் அது போகும். அவங்களுக்கு எல்லாம் பறக்க செய்யட்டும். அதே சமயத்தில் 20 பவுன் வச்சுக்கிறோம், சரியா அப்படிங்கிறாங்க. இப்போ 20 பவுன் அப்படிங்கிறது இது ஜக்காத்துடைய அளவை அடைந்தது. 11 பவுனுக்கு மேலே ஜக்காத் தானே. அப்போ என்ன செய்யணும், ஜக்காத்துடைய அளவை அடைந்தனால இந்த 20 பவுனுக்கு என்ன உண்டு, ஜக்காத்து உண்டு, அதை நீங்க கொடுக்கணும். நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லி தர்றேன். நீங்க யாருக்கே கொடுத்துக்கலாம்னு சொன்னா யாருக்கே கொடுத்துக்கலாம், ஏன்னா 20,000 ரூபாய் வாங்குறேன்னா தேவைப்படும். அதனால நீங்க மற்றவங்களுக்கு போய் கொடுக்கறத விட நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, கணவன் தான் மனைவிக்கு கொடுக்காது, மனைவி கணவனுக்கு கொடுத்துக்கலாம்னு ஹதீஸ் இருக்குது. அதனால நீங்க அந்த ஜக்காத்துடைய காசை எடுத்து நீங்க உங்க கணவனுக்கே கொடுத்துக்கிறங்க, அது உங்களுக்கு இன்னும் சிறந்ததா இருக்கும், கஷ்டமும் இருக்காது, ஃபாயிதாவும் இருக்கும். வேற ஆண்கள்கிட்ட அப்துல்லா, அந்த ஹாஷிம் பாய் ஜனாசாவை பார்த்தேன். கணவர் இறந்து அவர் வீட்டு ஹாலில் கூப்பிட்டு வர்றாங்க, ஹாட்டில் படுக்க வைக்கிறாங்க. மனைவி அவங்க 2 காதலையும் ஏதோ சொல்றாங்க. காதலை சொல்லிட்டு என்னன்னு கேட்கும்போது இல்லை அவங்க பாவ மன்னிப்பு கேட்கறாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கணவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இது மார்க்கத்தில் இது மாதிரி உண்டா? அதே மாதிரி ஐஸ் பெட்டியை போட்டு இப்போ மவுத்து இறங்குறதுக்குள்ளே ஐஸ் பெட்டியில போட்டு 30 மணி நேரம் ஜனாசா வச்சிருக்காங்களே, இது சரியா? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. அதாவது மூத்தா போனா ஜனாசாவுடைய காதில் பெண்கள் என்னமோ சொன்னாங்களாம், கேட்டா என்னைய மன்னிச்சுக்கிறங்க சரியா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய நடைமுறையே இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை. ஒன்று, எங்கூர் சைடு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கல்யாணம் முடிக்கும் போது மகர் கொடுக்க மாட்டாங்க, சரியா? அதுலேயே மகர்லேயே ஃப்ராடு, முதல் பிஸ்மில்லானே மனைவிட்டு ஃப்ராடோடு தான் உள்ளே போவாங்க. கடைசி வரை பார்த்துவிட்டு மௌத்தா போன பிறகு அந்த மனைவி காதில் போய் குசு குசுன்னு பேசுவாங்க. என்னம்மான்னு கேட்டால் நீங்கள் தர்ற மகரை நான் மன்னிச்சிட்டேன். எப்போ? மௌத்துக்கு பிறகு பாய், மௌத்துக்கு பிறகு நீங்கள் தர்ற மகரை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். எங்கள் ஊர் ஹஸ்ரத்தே சொல்லி கொடுப்பாரு, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சரியா? இப்படிங்குவாங்க. இந்த மௌத்துக்கு பிறகு மகரை மன்னிச்சேன்னு காதில் போய் சொல்கிறதோ, அல்லது மௌத்தா போயிட்ட பிறகு என்னைய மன்னிச்சுக்கிறங்க, ஒழுங்கா அதுக்கு முன்னாலே ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? கணவனை நான் சொன்ன பத்தியில கணவனை மதிச்சு
கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு ஹிதமத்து பண்ணி அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து மௌத்தா போன பிறகு மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லையே, அவங்களுக்கு மனசு ராகத்தா இருக்குமே. அவ மௌத்துக்கு பிறகு காதுல போய் மன்னிப்பு கேட்கறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு தப்பு பண்ணுக்கிறான்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை. இன்னும் சொல்ல போனா மௌத்தா போன பிறகு அவர் காதுல போய் பேசுறாங்கல்ல, அது மையத்தை கேட்குமா, மன்னிப்பாரா? ஒண்ணுமே கிடையாது. தன்னை ஏமாற்றிக் கொள்வது, ஊரை ஏமாற்றிக் கொள்வது. குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க, சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் பேசுகிறான், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆக்கும். நீங்க மௌத்தா போனவர்கிட்ட பேசினா அந்த பேச்சை அவருடைய காதில் என்ன செய்யாது, கேட்கவே கேட்காது. அல்லாஹ்வே சொல்றான், பாய் மௌத்து காதில பேசினா மௌத்துக்கு கேட்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்ட பிறகு நீங்க போய் என்னைய மன்னிச்சுக்கிறங்க, உங்க மகரை நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கலாம் தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. வேற அப்புறம் பாய் ஐஸ் பெட்டியில் வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. இந்த ஐஸ் பெட்டி கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. சில விஷயத்தை வந்து லேட் ஆக்க வேணாம்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஒன்று வந்து ஏத்தா எல்லாத்துக்கும் ஒன்றுனா எனக்கு ஒன்று கொடுங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, இந்தாங்க தம்பி. சரியா சரியா? சில விஷயத்தை வந்து லேட் ஆகக்கூடாது. என்ன அப்படி மெதுவா மெதுவா சவுண்ட் இல்லாம அப்படி மெதுவா பண்ணிருக்க. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையுடைய நேரம் வந்தா அது என்ன செய்யாதிய, லேட் ஆக்காதிய. ஒரு ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய வயசு பருவம் பக்குவத்துக்கு வந்துட்டா கல்யாணத்தை என்ன செய்யாதிய, லேட் ஆக்காதிய. ஹதீஸ் வருது. அதே மாதிரி மௌத்தா போயிட்டா அடக்கத்தை என்ன பண்ணாதிய, லேட் ஆக்காதிய அப்படின்னு இருக்குது. அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துதா, பொறுமை பொறுமை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகரிபு தொழுகைக்கு பிறகு மௌத்தா போனாங்க. அவங்கள குளிப்பாட்டி கஃனிட்டு இஷா தொழுகையோடு அடக்கம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய கலீஃபா! குறுகிய நேரம் தான். மகரிபுல மௌத்தா போனாங்க, இஷாவில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இதான சுன்னா. இந்த அளவுக்கு சீக்கிரமா பண்ணா எது தேவையில்லை, ஐஸ் பெட்டியே தேவையில்லை. போட்டு அந்த மையத்தை போட்டு அதாபு படுத்த வேண்டாம். என்னத்தா சரி சரி தகு சீக்கிரமா விடுங்கத்தா. இல்லையே ஐஸ் பெட்டி சொல்லிட்டேன், ஐஸ் பெட்டி சொல்லிட்டேன். கனிபாய் கேட்கிறாரு, என்ன சொன்னீங்க? அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. மௌத்தா போயிட்டா, மௌத்தா போயிட்டா அழுவ வேண்டாம். மௌத்தா போயிட்டா அழுவ வேண்டாம். அழுதா அந்த மையத்துக்கு வந்து அதாபு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்களே, நெசமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது வந்து தவறான புரிதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு யூதருடைய மௌத்துக்கு போனாங்க. அந்த வீட்டில் அந்த மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரோ அதாபு செய்யப்படுகிறார். அவர் யூதர்ல மௌத்தா போயிட்டாரு, அவரோ அதாபு செய்யப்படுகிறார். இவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது வேற இது வேற. இப்படி பிரிச்சு சொன்னதை சில பேர் வந்து மௌத்தா போயிட்டு அழுவாதிய, அழுவுறனால அந்த மையத்தை அதாபு செய்யப்படுது அப்படி சொல்றாங்க. இது தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். மௌத்துக்கு என்ன பண்ணாங்க, அழுதாங்க. அனுமதி கொடுத்தாங்க. சொன்னாங்க, துக்கத்தை உங்களுடைய கைகளால் வெளிப்படுத்த வேண்டாம். கன்னத்தில் அடிச்சு காதில் அடிச்சு சட்டையை கிழிச்சுக்கிட்டு அப்படி துக்கத்தை கைகளால் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வாய்களால் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்க இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களே, அப்படி செஞ்சிருப்பீங்களே, அதாக்கி இதான்னு சொல்றாங்கல்ல, அப்படி வெளிப்படுத்த வேண்டாம். எதால் வெளிப்படுத்துங்கள்? கண்களால், கண்ணீரால் துக்கத்தை வெளிப்படுத்துங்கள். அப்படியே ஹதீஸ் வருது. அதனால அழுதுக்கெல்லாம் கேட்டா அழுவனும் ரசூலுல்லாஹி அழுதாங்கன்னு இருக்குது. என்ன அதுக்கு எதிராக வைக்கிறாங்க, வைக்க கூடாது, வைக்க கூடாது, அவ்வளவுதானே. இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலு தான். வெளியூர்ல இருந்து வர்றாரு, வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, அதனால ஐஸ் பாக்ஸ்ல வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஊருடைய கலாச்சாரம். நீங்க அரபு நாடுகள்ல பாத்தீங்களாக்க யாருக்கு ஐஸ் பாக்ஸ் வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்ல தான் கஃன் பண்ணிய பிறகு திறந்து விட்டு பாருங்க, பாருங்க கஃனுக்கு பிறகு கபூர்ல வச்சுக்கிட்டு திறந்து விட்டு பாருங்குவாங்க. ஜனாசா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல அவுத்து விட்டு என்ன செய்வாங்க, முகத்தை பாருங்குவாங்க. அதெல்லாம் தப்பு.
கஃனிட்டு விட்டால், கட்டிவிட்டால் அதுக்கு என்ன செய்யக்கூடாது? துறக்கவே கூடாது. அதான் மார்க்கம். சவுதியில் பார்த்தீங்களாக்க கஃனிட்டு விட்டால் அதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி மகனே வந்தாலும் தந்தையே வந்தாலும் ஷூஃப் யௌமுல் கியாமா இன்ஷா அல்லாஹ், ஷூஃப் ஃபில் ஜன்னா இன்ஷா அல்லாஹ். என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல போய் பார்த்துக்கிறோம், கியாமத்துல போய் பார்த்துக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் அவங்கள்ட்ட அசைக்க முடியாம இருந்துச்சு. நம்மள்ட்ட அந்த ஈமான் அறகுறையா இருக்கிறனால தான் ஐஸ் பாக்ஸ் உள்ள வருது. சரியா? மீனுக்கு வச்சுக்கிறக்க, ஆளுக்கு வைக்காதீங்க. அப்புறம் பெண் ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாமா? ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. பெண்ணுடைய ஜனாசா அப்படின்னு சொன்னா ஒரு வயசு புள்ள அந்த மாதிரி இருந்தா அந்நிய ஆண்கள் போய் பார்க்கக்கூடாது. சரியா? அதே சமயத்தில் வயசான அம்மா, ஒரு வயசான அம்மாட்ட நம்மள அம்மா மாதிரி பழகுறோம், அவங்க புள்ள மாதிரி பழகுறாங்க, அந்த அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்கள பார்க்கலாமா கூடாதா? பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு அம்மா என்கிட்ட பழக, அவங்க என்கிட்ட குரான் ஓதும் போது பார்த்தீங்களாக்க ஒரு 80 வயசு, இப்போதான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மௌத்தா போனாங்க, ஒரு 85-90 வயசுல மௌத்தா போனாங்க. என்னை புள்ள மாதிரி வச்சிருப்பாங்க, புள்ள மாதிரி பேசுவாங்க. நான் மௌத்தா போயிட்டா நீ என்னை தூக்கிட்டு ஜனாசா தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நான் ஒரு குரானை வச்சு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் அடிச்சு இந்த ஆயத்தை எப்படிப்பா ஓதணும், எத்தனை வயசுல, 80-85 வயசுல இந்த ஆயத்தை எப்படிப்பா ஓதணும் அப்படின்னு கேட்பாங்க. சொன்னாங்க என்கிட்ட, நான் மௌத்தா போயிட்டா பக்கத்தில் ஒரு குரானை வச்சிருப்பேன், அப்படின்னு தேடி பாரு, உள்ளுக்குள்ள ஒரு பேப்பரை வச்சிருப்பேன், நான் அது வரை ஓதிட்டு அர்த்தம், மிச்சம் உள்ளதை நீ ஓதி முடிச்சிரு அப்படின்ட்டாங்க. போய் பார்த்தா மாஸ்டர் அதே மாதிரி 6 ஜூஸ் ஓதிட்டு 7வது ஜூஸ்ல ஒரு பேப்பர் மட்டும் ஓதிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள பேப்பர் இருக்குது. சரியா? அப்ப நான் போய் அந்த அம்மா பார்க்காம இருக்க முடியுமா? அப்ப அவங்க அதாவது உம்மா மாதிரி இருந்தால் போய் பாருங்கள், தப்பு கிடையாது. சின்ன வயசு அப்படின்னு சொன்னா பார்க்காதீங்க. வேற ஆண்கள் தம்பி முதல்ல அவர் கேட்டார், அவர் கொடுத்துங்களேன். ஒன்று செய்வோமா? 27 பயான குறைச்ச போட்டு கேள்வி பதிலுக்கு டைம் ஜாஸ்தி அவர் கொடுத்துட்டுமா? கேள்வி ஜாஸ்தியாக இருக்கிறனால பயானுக்கு டைம் இழுக்குது. ஒரு அரை மணி நேரம் பயான். ஆமா, கேளுங்க தா, பேசலாம். ஏதா கொஞ்சம் அமைதி ப்ளீஸ், சவுண்டு கேட்குது. சரி சரி. வெள்ளி வந்து 700 கிராம் இருந்துச்சுன்னா அது ஜகாத் கராமையில வந்துரும். சரி. கணக்குக்கு வந்து நீங்க வெள்ளி கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் 300 ரூபாய் கணக்கு பண்ணீங்கன்னா 2,10,000 15,000 சம்திங் வருது. அத வச்சு கொடுக்கணும் சொல்றாங்க. அதானே? ஆனா நீ அது கம்பல்சரி கொடுத்தா ஆகணும். ஓகே ஓகே. தம்பி என்ன கேக்குறா? அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஆனா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே. தம்பி என்ன கேக்குறாப்ல அப்படின்னு சொன்னா, தங்கம் வந்து சுமார் 11 பவுன் வச்சிருந்தால் ஜகாத் கொடுக்கணும். சரியா? இல்ல உங்கள்கிட்ட 11 பவுன் இல்ல, 11 பவுன் வாங்குறதுக்குரிய காசு வச்சுக்கிறீங்க. 11 பவுன் வாங்குறதுக்கு ஒரு 12 லட்சம் வருமா? ஒரு 12 லட்சம் வரும். அந்த காசு இருந்தால் நீங்க ஜகாத் கொடுக்கணும் இப்படின்னு உங்களுக்கு ஹதீஸே இருக்குது. சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 20 தீனாரை அடைந்தால் நீங்கள் ஜகாத் கொடுங்கள், 20 தீனாருக்கு அரை தீனார் ஜகாத் கொடுங்கள். 100க்கு ஒரு 2.5 கிராம்ல அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் 20க்கு அரைண்டாங்க. அப்ப 40க்கு 1, 60க்கு 1.5, 80க்கு 2, 100க்கு என்ன 2.5. இப்ப 20 தீனாருக்கு அரை தீனார் நீங்கள் ஜகாத்தாக கொடுங்கள் அப்படி சொன்னதா ஹதீஸ் வருது. 20 தீனார் என்பது ஒரு சுமார் 11 கிராம் தங்கம். தீனார்னா தங்கம்னு அர்த்தம். தீனார்னா என்ன? திரஹம்டா வெள்ளி. அப்ப ரசூலுல்லாஹ் 20 தீனார் அப்படி சொன்னாங்க இருக்குது. திர்ஹமுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்கிட்ட 200 திர்ஹம் இருந்தால், எத்தனை திர்ஹம்? 200 திர்ஹம் இருந்தால் நீங்கள் ஜகாத் கொடுங்கள் அப்படின்ட்டாங்க. உங்கள்கிட்ட யாரு சொன்னது 700 கிராம்? அதுவே தப்புல. ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம். ஒரு திர்ஹம் எவ்வளவு? 3 கிராம். 200 திர்ஹம் என்பது 600 கிராம். இதான் கரெக்ட். அவர் சொன்னது தப்பு. புரிஞ்சா? இப்ப நம்ம எதுக்கு வந்து தங்கத்தை வைக்கிறோம்னு சொன்னா, எல்லா காலத்திலையும் பொருளாதார மதிப்பீடு என்பது எதை வச்சுதான் பண்ணாங்க?
தங்கத்தை வச்சு தான் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலத்துல, பிந்திய காலத்துல. இப்ப நாங்க நோட்டு அச்சடிக்கிறோம்ல, எதை வச்சு அச்சடிக்கிறோம்? தங்கத்தை வச்சு தான் அச்சடிக்க முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இது இன்னைக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலத்துல எல்லாம் வெள்ளியை வச்சு பண்ணல, தங்கத்தை வச்சு தான் பொருளாதார மதிப்பீடு பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. அதை வச்சு தங்கத்தை வச்சு சொல்றாங்க. இல்ல அவர் கொடுக்க ஆசைப்பட கொடுத்துக்கலாம், அது அவர் இஷ்டம், அது மார்க்க சட்டம் அல்ல, அது அவர் இஷ்டம், செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. எது கடமை இல்லை, கடமை இல்லை, கடமை இல்லை. பெண்கள் இதுக்கப்புறம் தப்பிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தௌபா செய்வது எப்படி? தௌபா நஃபில் தொழுகை தௌபா செய்பவர்கள் என்று சொல்லுகிறார்களே. அதாவது தௌபா எப்படி செய்யணும்னு கேட்குறாங்க. நான் தௌபா பற்றி தெளிவாக சொல்லிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தப்பு பாவம் செஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுவும் போதே அந்த என்ன நியத்து, அதுக்கு பேர் தான் தௌபா நபீலுங்குவாங்க, தௌபா நஃபீல். நீங்கள் தொழுவும் போதே அந்த மன்னிப்புங்கிற நியத்தில் நீங்கள் தொழுவுங்க. தொழுது போட்டு யா அல்லாஹ் இந்த பாவம் செஞ்சுட்டாலாம் மன்னிச்சு அல்லான்னு சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்களாக்கு கண்டிப்பாக என்ன செய்வான், மன்னிப்பான். இதான் சுருக்கமான பதில். நான் விரிவாக போன இதில் 1 மணி நேரம் பேசிக்கிறேன், கேளுங்க. பெண்கள் தொழுகையில் பாதத்தை மறைக்க வேண்டுமா, சாக்ஸ் அணிய வேண்டுமா? பெண்கள் சாக்ஸ் போட்டுக்கிட்டு தான் தொழுவணுமான்னு கேட்குறாங்க. அவசியம் இல்லை. சரியா? என்ன ஹதீஸ் வருது அப்படின்னு சொன்னா, ஆண்கள் தொழுகையில அவங்களுடைய கீழாடை கரண்டைக்கு மேலே இருக்கட்டும், பெண்களுக்கு கரண்டைக்கு கீழே இருக்கட்டும், இப்படித்தான் ஹதீஸ் வருதே தவிர அவங்களுடைய கீழாடை கரண்டைக்கு கீழே இருக்கணும். இதான் சாக்ஸ் போட்டுக்கிறனும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சஹாபியை பெண்மணிகள் எல்லாம் சாக்ஸ் வாங்குற அளவுக்குலாம் பெரிய காசு இல்லை. அதான் அவங்களுடைய நிலைமை. எந்த அளவுக்கு அதிகம் சொல்லணும்னு சொன்னா, அவங்களுடைய அந்த நெஞ்சு பகுதியை மறைக்கிறதுக்கே சிரமப்பட்டு என்ன பண்ணாங்க, கீழாடையில ஒரு பகுதியை வெட்டி அவங்க மறைச்சிக்கிட்டாங்க. அப்படித்தான் ஹதீஸே வருது. அதனால சாக்ஸ் போட்டு தான் ஆவணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் கரண்டைக்கு கீழே கீழாடை இருக்க வேண்டும். இல்ல ஒருத்தவங்க நான் சாக்ஸ் போட ஆசைப்படுறான்னு சொன்னா அவரை கேட்ட மாதிரி தான், அது அவங்க இஷ்டம். ஆனா சாக்ஸ் போட்டு தான் ஆவணும்னு சொல்றதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை, சட்டம் இல்லை. இப்போ நீங்க ஃபுர்கான்ல 71 இருந்து யார் கேட்கறது, எங்கிட்ட கேட்கறாங்க, சொல்லுங்க தா. நீங்க சொல்லிருந்தீங்க அதுல 73வது ஆயத்து வருது. என்ன வருதுன்னா, இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் செவிடர்களும் குருடர்கள் போலும் அவற்றின் மீது விழமாட்டார்கள். இதுல விழமாட்டார்கள் என்பதுங்கிறது நம்பிக்கை கொள்றதா என்னது? அப்படி அந்த ஃபுர்கான்ல அந்த ஒரு ஆயத்து இருக்குது, வல்லதீன இதா துக்கிரோ பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் நீங்க பாருங்களேன், நீங்க பாருங்களேன். வல்லதீன இதா துக்கிரோ பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா ஓம்யானா. அந்த இறைநேசர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு, கரெக்டா இருக்கா அப்துல்லா, நீங்களே பார்த்துக்கிறங்க. அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக அவர்கள் விழமாட்டார்கள். லம் யஹிர்ரு அலைஹா, அவர்கள் விழமாட்டார்கள். சும்மா உம்யானா, குருடனாக செவிடனாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆன் ஆயத்துன்னு சொன்னா அப்படி இருக்குதான்னு பார்க்கணும்னு அல்லாஹ் சொல்றான். புரியுதா? யாராவது ஒரு ஆள் குர்ஆன் இருக்குன்னு சொல்லிவிட்டா நீங்க என்ன செய்யணும், நெசமாவே இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். சரியா? பார்த்து நீங்க அமல் பண்ண, பார்த்துட்டா குருடனாக செவிடனாக உருவாதான் செய்யணும். அதே சமயத்தில் நீங்க செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு நீங்க முடிவு எடுங்க. எவ்வளவோ அதிர்த்துமார்கள் சொல்றாங்க. இப்ப நான் மாஷா அல்லாஹ் நான் பார்த்து பார்த்து கரெக்டா சொல்லுவேன். ஒருவேளை தப்பா சொன்னா நீங்க சொன்னா ஏத்துக்கிறேன். நான் எதை வச்சு நான் நம்பர்லாம் சொல்றேன், எடுத்து பாருங்க. நீங்க கையில போன்லாம் முன்கர் நக்கீர் மலக்கு மாதிரி வச்சிருப்பீங்க, கபூர்ல கேட்பார்ல மன்ற புக்க மண் நபிக்கு சொல்லிவிட்டு அது மாதிரி வச்சு எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து நீங்க செக் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு பேச்சுக்கு தப்பா இருக்கா என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நான் தப்பாக சொல்லிருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு. மற்றவங்க எல்லாம் விட்டு அடிக்கிறாங்கல்ல, அதை கேட்காதே, கன்ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா சொல்றான். ஓகே. சஜதா திலாவத்திற்கு கிபலாவை முன்னோக்க வேண்டுமா? கண்டிப்பா முன்னோக்கணும்.
சஜதா திலாவத்து பண்றோம், அதுக்கு ஒது தேவையில்லை. ஆனா என்ன செய்யணும்? கிபிலாவை முன்னோக்கி சஜதா திலாவத்து பண்ணணும். அதான் மார்க்கம், அதான் சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா திலாவத்து பண்ணாங்கல்ல, என்ன பண்ணாங்க? கிபிலாவை முன்னோக்கி தான் சஜதா திலாவத்து பண்ணாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அப்புறம் ஒரு அனாதை பையனை திருமணம் செய்து கொள்ளலாமா? தாராளமா. அனாதை பையனை வந்து திருமணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம், என்ன தப்பு இருக்குது? சரியா? இன்னும் சொல்ல போனா அந்த பையன் அனாதை இல்லை. ஏன் இல்லை? மனைவி வந்துட்டு அனாதை இல்லையா? சரியா? அனாதை அப்படிங்கிறது வந்து பருவத்திற்கு வராம இருந்தா தான் அனாதை. பருவத்திற்கு வந்து விட்டால் எந்த சட்டத்துக்குள்ள வர மாட்டாங்க? அனாதைங்கிற சட்டத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அனாதை, எங்க வாப்பையில மூத்தா போயிட்டாங்க. புரியுதா? அப்ப இனி அனாதை சொல்ல முடியுமா? உங்களும் உள்ள பல பேர் அனாதைகளா இருப்பீங்க. ஏன்? வாப்பா மூத்தா போயிட்டாங்க. உமா வாப்பா ஒருத்தருக்காவது எனக்காவது வாப்பா மூத்தா போனாங்க, பல பேருக்கு உமா வாப்பா மூத்தா போயிருப்பாங்க. அப்ப அனாதையின் அளவுகோல் என்ன என்று சொன்னால், ஒன்னு தந்தை இருக்கக்கூடாது, தாய் இருக்கலாம், தந்தை இருக்கக்கூடாது. ரெண்டாவது அந்த பையன் பருவத்திற்கு வராமல் இருக்க வேண்டும். பருவத்தை அடைந்து விட்டால் அவன் அனாதை லிஸ்டுக்குள்ள இருக்க மாட்டான், அவன் தனி லிஸ்டுக்குள்ள போயிடுவான் அப்படின்னு குர்ஆன்லயே இருக்குது. சூரத்து நிசாவுலயே அல்லாஹ் சொல்லுவான். அப்ப கல்யாணம் முடிக்க போற ஒரு பையனா அவன் அனாதைங்கிறது வந்து அது பொருத்தமா இல்லை. நீங்க நார்மல் அனாதை நினைச்சிருப்பீங்க. அந்த பையன் நல்ல பையன், படிச்சுக்கிறான், சம்பாதிக்கிறான், ஒழுக்கமான பையன், அல்லாவுக்கு பயந்த பையன், உங்களை நல்லா வச்சிருப்பான்னு சொன்னா தாராளமா கல்யாணம் முடிச்சுக்கிறங்க. வலிமாவுக்கு என்னையும் கூப்பிடுங்க. சரியா? ஆண்கள் இஸ்லாம். இப்போ நம்ம நண்பர்கள்ட்டனா இசை ஹராமு, சினிமா ஹராம்னா நம்ம சொன்னால் அது அல்லாஹ் தான் மன்னிச்சிருவானே, அதனால நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு ஃபேஷனாக வச்சு பரிகாசமாக செய்கிறாங்க. இவங்கள்ட்ட எப்படி நம்ம போய் சொல்கிறது? அல்லாஹ் தான் மன்னிச்சிருவானே அப்படின்னு சொல்லி மியூசிக் ஹராமாக இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். தம்பியுடைய நல்ல கவலையான கேள்வி. பசங்கள்கிட்ட வந்து சினிமா ஹராமு, பாட்டு ஹராமு, இசை ஹராமு அப்படின்னு சொல்லும் போது அதான் அல்லாஹ் மன்னிச்சிருவானே அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட எப்படி எப்படி தாவா செய்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. தம்பி அவங்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவன், அதில் மாட்டு கருத்து அல்ல. அதே சமயத்தில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன். அல்லாஹ்வா மாதிரி யாரும் மன்னிக்கவும் முடியாது, அல்லாஹ் மாதிரி யாரும் தண்டிக்கவும் முடியாது. அந்த ரெண்டு விஷயத்திலையும் அல்லாஹ் வந்து ரொம்ப கடுமையானவன். எப்படி அல்லாஹ் வந்து தன்னை கஃபூர் கஃபார் அப்படி சொல்றானோ, அதே மாதிரி ஷதீதுல் இகாப், நான் தண்டிப்பதில் மிக கடுமையானவன், என்னைய மாதிரி யாராலும் தண்டிக்க முடியாது அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னா, நரகத்தில் போட்டுட்டு அந்த தோல் வெந்து போயிடுறேன், நான் என்ன செய்வேன்? ரெண்டாவது தோலை உருவாக்குவேன், அது வெந்து போயிடும். மூணாவது தோலை உருவாக்குவேன், அது வெந்து போயிடும். எல்லா குரான்ல இருக்குது. நாலாவது தோலை உருவாக்குவேன். இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ஆயத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி நரகத்தில் போட்ட உனையுமே அப்படி கஷ்டப்படுறான் பத்தியெல்லாம், அவன் என்ன கேட்பான்? தண்ணி 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 அப்படி கேட்பான் நரகவாசி அப்படின்னு குரான் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. தண்ணி தண்ணி அப்படின்னு கேட்ட உனையுமே அவனுக்கு தண்ணியும் கொடுப்பாங்க. தண்ணி எதை கொடுப்பாங்கன்னு சொன்னா, பக்கத்தில் உள்ள நரகவாசியுடைய சீல் சலம் இருக்கு பத்தியெல்லாம், அந்த சீல் சலை நரக நெருப்புல அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது அள்ளி மலைக்கு என்ன செய்வாங்க? அவன் வாயில ஊத்துவாங்க அப்படின்னு குரான் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அப்படி ஊத்தும் போது அவன் குடல்ல என்னவாயிரும்? துண்டு துண்டா போயிரும் அப்படின்னு குரான் ஹதீஸ் சொல்லுது. அந்த நரகத்தை பற்றி வரக்கூடிய எச்சரிக்கைகள் இருக்கு பத்தியெல்லாம், நரகத்தை பற்றி, கபருடைய அதாபை பற்றி, மஹ்ஷரை பற்றி இதேனா சொல்லி, எப்பா உன்னை அல்லாஹ் மன்னிக்கவும் வாய்ப்பு இருக்குது, மன்னிக்காம தண்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால ஒரு மன்னிச்சுட்டா ஓகேப்பா அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை மன்னிக்காம இந்த தண்டனை இருந்தா நீ என்னப்பா செய்வான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு அச்சத்தை சொல்லுங்க அவருக்கு. வேற அந்த பெண்களுடைய ஒரு கேள்விக்கு பிறகு தம்பியுடைய கேள்வி. தம்பி நீங்க தான் எப்போதும் கிடைக்கலாமா தம்பி? நீங்க நம்ம ஆளாச்ச. சரி, அப்புறம் 21 வயது ஆகிவிட்டால் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? பெண்களுக்கு சரியா
அதாவது 21 வயசு ஆயிட்டா கண்டிப்பா கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா நேரடியா குர்ஆன்லயே ஹதீஸ்ல எங்கேயுமே சொல்லல. நம்ம அரசாங்கம் வந்து 18 வயசு அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் இடையில 21 வயசு ஆக்க போறாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் சட்டமே கொண்டு வர போறாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் இல்ல இல்ல இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் வந்து அவர்கள் பருவத்திற்கு வந்து பக்குவத்திற்கு வந்தாங்க. பருவத்துக்கு கண்டிப்பா வரணும். பருவத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, பக்குவம் வேணுமா இல்லையா? மாப்பிள்ளா என்ன, குடும்பம்னா என்ன, மாமியார் என்ன, நாத்தனார் என்ன, அந்த ஒரு பக்குவம் கிடைக்கணும். அந்த மாதிரி வந்தா கல்யாணம் முடிச்சுக்கிறங்க, முடிச்சு வைங்க அப்படிங்கிறத தவிர வயசு அளவுகோல்லாம் சொல்லப்படலை. அந்த பிள்ளையுடைய படிப்பு, ஒரு பிள்ளை டாக்டர் படிக்கணும் வைங்க, அது முடிக்கவே என்ன செய்யுது, லேட் ஆகும். அதெல்லாம் தப்பு கிடையாது. அது சூழ்நிலையை பார்த்து நீங்களும் முடிவு பண்ணிக்கிறங்க. வயசு வந்து இல்லை. காதல் திருமணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கூடுமா? காதல் திருமணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி சரியா? இது என்னட்ட போய் கேட்க கூடாதுல்ல. காதல் திருமணம் அப்படிங்கறதே மார்க்கத்தில் கூடாது. திருமணத்துக்கு பிறகு காதல் இருக்க வேண்டும், சரியா? அதுக்கு பிறகு நீங்க பார்த்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணிய பிறகு காதல், இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணு அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன வரட்டும், காதல் வரட்டும், தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க போன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் போய் அம்புட்டு பண்ற கூடாது. போன்லயே உடல் ரீதியா முடிகிற அம்புட்டு எதுக்குள்ள முடிச்சு போயிடும், போனுக்குள்ளேயே முடிச்சு போயிடும். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு. வீடியோ கால், அந்த கால், இந்த கால், அம்புட்டும் போன்ல வந்துறேன். அப்படிலாம் அதெல்லாம் ஹராம், அதெல்லாம் ஹராம். அப்படிலாம் பண்ணா ஒருவேளை அந்த மாப்பிள்ளை இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? பொண்ணு இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது வாய்ப்பு. கல்யாணம் முடிச்சாதான் கணவன் மனைவி ஹலால். கல்யாணம் முடிக்காத வரையில் எவ்வளவுதான் கன்ஃபார்ம் பண்ணாலே அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க வேணா ஒரு தடவை பேசிக்கிறீங்க, நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா ரசூல்லா வந்து ஒரு சஹாபிட்ட அந்த பேசப்பட்ட பெண்ணை நீ பாத்தியா, போய் பார்த்துக்க, அது உங்களுக்குள்ள அன்பு பாசத்தை உருவாக்கும் அப்படிலாம் சொன்னாங்க இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம், போகலாம், பேசிக்கலாமே தவிர நீங்க போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தனியா போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த 2 மணி நேரம் போற டைமே தெரியாது பாய். இந்த மாதிரி இருக்கேன் 2 மணி நேரம். எனக்கு அனுபவம் இல்லை, அனுபவசாலிகள் சொன்னதை சொல்றேன், சரியா? பறந்து போயிடுறேன் அப்படியெல்லாம். அதனால காதல் திருமணம்ங்கிறது வேண்டாம். உங்க அம்மா பார்க்குற பிள்ளை, வாப்பா பார்க்குற பிள்ளை, அவங்க தான் கரெக்டா பார்ப்பாங்க. வயசு வந்து கோளாறு வயசு இருக்கு. எல்லா சின்ன வயசுல எதை பார்த்தாலும் அழகா தான் தெரியும். வயசு அப்புறம் தூரத்தில் பார்த்தாலும் அழகா தெரியும். நெருக்கமா வந்த பிறகுதான் அது என்ன ஏது அப்படின்னு தெளிவா தெரியும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது லா லா நிகாஹ இல்லா பி வலியின். புகாரி திருமியில் இந்த ஹதீஸ் வரும். வலி இல்லாமல் நிக்காஹ் செய்ய வேண்டாம், நிக்காஹ் செய்தால் அந்த நிக்காஹ் செல்லாது. வலினா யாரு? பெண்ணுடைய பொறுப்புதாரி, வாப்பா, வாப்பா இல்லாட்டி சின்ன வாப்பா, பெரிய வாப்பா, அண்ணன், தம்பி, அவங்க தான். ஆம்புலைக்கு தான் ஆம்புலைய பத்தி தெரியும். பாம்பின் காலை பாம்பு அறியும், ஆம்பளை ஏமாத்திடுவான். அதனால தான் ஒரு ஆம்பளை வேணும் அப்படி சொல்லுது. அதனால காதல் திருமணமே வேண்டாம். உங்க அம்மா வாப்பா வச்சு பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து நல்ல ஜோடியாக இருந்தால் தப்பு கிடையாது. நல்ல ஜோடி முடிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டா தப்பு கிடையாது. சரி, ஓகே. வேற ஆண்களுக்கு இந்த இங்கிட்ட வந்து ஏதோ கிட்ட கேட்டாங்களா? யார சொன்ன? அந்த அந்த தம்பிக்கு நீ கேளுங்க தான். நான் 27 டயர் ஜாஸ்தியாவே தர்றேன். சீக்கிரம் பயானம் முடிச்சு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். கேள்விகள் தான் ஜாஸ்தி இன்ஷா அல்லாஹ். ஓனா வந்துடுறா, ஓனா வந்துடுறா. ஏற்கனவே இப்போ வந்து நம்ம சக்காத்துல அந்த அளவுகளை எட்டி இருக்க போது, இப்போ சமீபத்தில் ஒரு தங்கம் வாங்க போது அதுக்கு வந்து ஒரு வருடத்துக்கான அந்த இது இருக்குங்களா, வெயிட்டிங் இருக்குங்களா, இல்லை அதிகம் சேர்த்துக்க அந்த தம்பி என்ன கேட்குறான்னு சொன்னா, நான் ஆல்ரெடி 100 பவுன் தங்கம் வச்சுக்கிறேன், சரியா? இப்போ நான் நேற்று போய் ஒரு 10 பவுன் தங்கம் வாங்கினேன். அந்த பழைய தங்கத்துக்கு ஜக்காத்தை நான் கொடுத்துருவேன். புதுசா நேற்று வாங்கினல 10 பவுன் தங்கம், நான் ஏன் பேச்சில் கிராம் வந்துருச்சு, சரியா? 10 பவுன் தங்கம் வாங்குறேனே, அது புது தங்கத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த புது தங்கம் நீங்கள் வாங்கி 1 வருஷம் ஆக வேண்டும். உங்க கைக்கு வந்து 1 வருஷம் ஆனா தான் அது மேல ஜக்காத்து கடமை. அது ஆகாத வரையில் ஜக்காத்து கடமை இல்லை. ஓகே, இந்த இதுக்கு அடுத்து அப்படி வரேன், இதுக்கு அடுத்து அப்படி வரேன்.
தம்பி நீங்கள் அப்புறம் பார்த்துக்குருவோம். சரி சரி கேளுங்கத்தா. கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்கிட்ட வச்சு கேளுங்க. ஓகே. நபியின் மீது அல்லாஹ் வந்து அருள் புரிகிறான். மலக்குகளும் அவருக்காக அருளை தேடுகின்றனர். மூமின்களே அவருக்காக நீங்கள் சலாமும் சொல்லி சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தர்ஜுமா இருக்கு. சில இன்னொரு தர்ஜுமால அல்லாஹ்வும் மாணவர்களும் ரசூலா மீது அருள் புரிகின்றனர், சலாமும் சொல்லுகின்றனர். மூமின்களே நீங்களும் அவர் மீது சலாமும் சொல்லி சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கான விளக்கம் கேட்குறேன். நீங்க கேட்டாலும் நான் புரிஞ்சுக்கிட்டா. அதாவது 33வது சூராவில் 56வது ஆயத்து. உங்களுக்கு ஆயத்து தெரியும். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இப்படி ஆயத்து. இதுல வந்து ஒரு தர்ஜுமாவுல அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான், மலக்குமார்கள் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தர்ஜுமாவும். இன்னொரு தர்ஜுமாவுல அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் இவர் மீது சலாம் ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்குது. இதுல எந்த தர்ஜுமா சரி அப்படின்னு கேட்கறாங்க. நான் முதல்ல தர்ஜுமா செஞ்ச பத்தியலா அதான் கரெக்ட். என்ன எது? அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிகிறான். இந்த சல்லா யு சல்லி இருக்கலத்தா, சல்லாக்கு ரெண்டு அர்த்தம். சல்லாண்டா ஒரு அர்த்தம் அருள் புரிந்தான், இன்னொரு அர்த்தம் அருளை வேண்டினான். புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியுதாச்சு? சொல்லா அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் அருள் புரிந்தான், அருளை கொடுத்தான், இன்னொரு அர்த்தம் அருளை கேட்டான். இந்த சொல்லாங்கிற வார்த்தை அல்லாஹ்வோடு வந்தா அருள் புரிந்தான் அப்படின்னு தர்ஜுமா செய்யணும். மனுஷனோடு வந்தா அருளை கேட்டான் அப்படி தர்ஜுமா செய்யணும். புரியுச்சா? அப்ப மலக்குமார்கள் அடியார்கள், எனவே அருளை கேட்டார்கள் அப்படி தர்ஜுமா செய்யணும். அல்லாஹ் வந்து படைச்சவன், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபியின் மீது அருளை கேட்கிறார்கள், ஸலவாத்து சொல்றார்கள் சொன்னா அல்லாஹ் யார்கிட்ட போய் அருளை கேட்பான்? சிறுக்குனா ஈக்குவல், அதை விட ஜாஸ்தியாக போயிடுறேன். அதனால அந்த தர்ஜுமா தவறு. அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இந்த நபியின் மீது சலாம் ஸலவாத்து சொல்லுங்கள். இதான் கரெக்டான தர்ஜுமா. ஓகே. அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபித்ரா காசு ஒரு திருமணமான பெண்ணுக்கு யார் கொடுக்கணும், யாரிடம் மீது கடமை? எனக்கு தந்தை இல்லை, கணவனிடமிருந்து பிரிந்து விட்டேன், வேலைக்கு சென்றுதான் நான் என் பிள்ளையை பார்த்து கொள்கிறேன். எனக்கு பித்ரா காசு நான் தருவது கட்டாய கடமையா? நானே பெறக்கூடிய நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கை வந்து அதிகப்படுத்தட்டும். இவங்களுக்கு வாப்பா இல்லையா, வீட்டுக்காரரை விட்டு பிரிச்சுட்டாங்களாம், நானே ஏழ்மை நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி ஃபித்ரா ஜக்காத் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பிள்ளை வேற இருக்குது. ஏமா உங்களை மாதிரி ரொம்ப பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கவங்க ஃபித்ரா ஜக்காத் கடமை இல்லை. நீங்கள்லாம் வாங்குற நிலையில் இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் உயர்த்தட்டும். நீங்க ரொம்ப கம்மிங்கிறனால உங்க மேல ஃபித்ரா ஜக்காத் கடமை இல்லை, நீங்க கொடுக்க வேண்டாம். சரியா? யாரு கொஞ்சம் மேல கொடுக்க முடியும் அந்த வசதி இருக்கு பத்தியலா, அவங்க தான் ஃபித்ரா ஜக்காத் கொடுக்கணும். சரியா? வேற ஆண்கள் கிட்ட கேட்டாங்கல்ல, தம்பி என்னம்மா செய்யலாம், அது பாப்போம் லேடிஸுங்க தான் தர்த்தி பண்றேன். கேளுங்கத்தா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிமார் அவங்களே கால் வீங்கிற அளவுக்கு தொழுதுருக்காங்க. கேட்கறதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அப்ப நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடிமையா இருக்கணும், என்ன அமல் செய்யணும்? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், சூப்பரான கேள்வி, சூப்பரான கேள்வி. அவர் கேட்கும் போது எனக்கு பயம் வந்துச்சு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்களே கால்கள் வீங்க வீங்க நின்று தொழுதார்கள். கேட்டா சொன்னாங்க, அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு இருக்குது. அவங்களே இவ்வளவு அமல் செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு அமல் செய்யணும்? நல்ல அழகான கேள்வி, கவலைக்குரிய கேள்வி. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இதை நினைச்சு பார்த்து அவங்களே அவங்க கண்டிப்பா சொர்க்கவாசி, கண்டிப்பா சொர்க்கத்துல உயர் தரஜாவை அல்லாஹ் கொடுப்பான். பல பேருக்கு சிபாரிசு அவங்க பண்ணுவாங்க இல்லையா? அந்த பாலத்தை ஃபர்ஸ்ட் யார் தான் கடப்பா? ரசூலுல்லாஹ் தான் கடப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. அவங்களே இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம ஒன்றும் நிறைய பண்ணணும், ரெண்டாவது அல்லாஹ்ட்ட நிறைய தௌபா செய்யணும், மூணாவது நம்ம ரசூலுல்லாஹ்வையும் நல்லவங்களையும் அதிகமாக நேசிக்கணும். ஒன்று அமல், ரெண்டாவது தௌபா, மூணாவது நேசம். யாரை நேசிப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், இமாம்கள், நல்லவர்களை நேசிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படுறீங்க பத்தியெல்லாம் ஒரு ஹதீஸ் வரும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளவோ ஹதீஸ் சொல்லிருக்கிறாங்க, நான் காலையில் கேட்டிருக்கிறேன். ஆனா அது தராத சந்தோஷத்தை ஒரு ஹதீஸ் எனக்கு கொடுத்துச்சு. என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு சொர்க்கத்தில் தங்குவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயுமே அனஸ் பின் மாலிக் சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னி லா உஹிப்பு ரசூலல்லாஹி வ அபூபக்கர் வ உமர், அல்லாஹ் மேல சத்தியமா நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், அபூபக்கர் சித்திக்கை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன். நான் நம்புறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஹதீஸ், இந்த ஹதீஸை வச்சு நான் ரசூலுல்லாஹ் இவங்க அளவுக்கு அமல் செய்யாட்டியாலே இந்த முஹப்பத் என்பது அவங்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் தங்க வைக்குங்கிறது இந்த ஹதீஸ் ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் இருக்கு. அதனால அந்த முஹப்பத்து ரசூல், முஹப்பத்து சஹாபா, முஹப்பத்து சாலிஹீன் அது இருந்துச்சாக்க அந்த உயர் தர்ஜாவை அல்லாஹ் தருவான். அப்புறம் எவரிடம் துருவி விசாரிக்கப்படுகிறதோ அவன் அழிந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புகாரியில 103வது இதற்கு விளக்கம் தரவும். அதாவது ஹதீஸ் வருது, மன் நூகிஷ உதிப, யாரிடத்தில் விசாரணை அல்லாஹ் துருவி துருவி விசாரித்தானோ அவன் அழிந்தே போய்விட்டான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால தான் நம்ம துஆ செய்யணும், அல்லாஹும்ம ஹாசிபனா ஹிசாபை யசீரா, அல்லாஹ்வே என்னுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக, கேள்வி கணக்கை ஈஸியாக்குவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே துஆ செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் வந்து சில பேரை பார்ப்பான், எல்லா கேள்வியும் கேட்காம சும்மா 2-3 கேள்வி கேட்டுப்புட்டு அனுப்பி விட்டுருவான். ஒவ்வொரு பாவத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சான்னு வைங்க, ஒவ்வொரு பாவத்துக்கு அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சான்னு வைங்க, அவன் செத்தான், புரிஞ்சு புரிஞ்சா? இதுதான் துருவி துருவி விசாரித்தல். ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல பாய் ஒரு ஹதீஸ் வருது, மறுமையில வந்து மறுமையில தெளிவு உட்காருமா, அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா ஒரு ஆளை கூப்பிடுவானாம். ஒருத்தரை கூப்பிட்டு அவர் செஞ்ச பெரிய பாவங்கள்லாம் தௌபா செஞ்சிருப்பாரு, அதனால அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவானா தௌபானால. சின்ன பாவம் இருக்கு பத்தியலா, அதை மட்டும் அல்லாஹ் விசாரிப்பானா. கரெக்டா அந்த நாளை சொல்லி, நேரத்தை சொல்லி, இடத்தை சொல்லி, இந்த நாள்ல இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பாவம் செஞ்சியா இல்லையா, இது இப்படி செஞ்சியா இல்லையா, அது அப்படி செஞ்சியா இல்லையா, எதை சொல்லி? நாளை சொல்லுவான், நேரத்தை சொல்லுவான், இடத்தை சொல்லுவான். சொல்லி சொல்லி அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான். சரியா? எந்த பாவத்தை கேட்பான்? பெரிய பாவத்தையும் கேட்க மாட்டான். அவர் தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எல்லா சின்ன பாவத்தையும் அல்லாஹ் கேட்டுப்புட்டு, சரிப்பா உன் பாவத்தை எல்லாம் நான் நன்மையா மாத்திட்டேன், கேட்டுப்புட்டு உன் பாவத்தை எல்லாம் நான் நன்மையா மாத்திட்டேன். அந்த சின்ன பாவத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன நன்மை, சின்ன பாவத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன நன்மை, இப்படி மாத்திட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னு அல்லாஹ் அவர்கிட்ட சொல்லுவானா. அவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சுக்கிறேனே, அதை பத்தி கேட்கலையே நீ, அதை கேட்டு எனக்கு பெரிய நன்மை கொடுத்துருவேன், சரியா அப்படின்னு அவர் அல்லாஹ்ட்ட கேட்பாரா. அல்லாஹ் சொல்லுவானா, எப்ப நீ தௌபா செஞ்சுட்டே இல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்,
அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுருவான் அப்படின்னு முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன்? இதை துருவிக்கு இப்படி செய்ய வேண்டியதான். கேளுங்க ஜி. அந்த அங்கே இந்த உங்களுக்கு இங்கிட்டு ஓகே பை, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் ஜும்மாவிலேயே இந்த பயான் செஞ்சேன். கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும், இப்படித்தான் குர்ஆன் சொல்லுது, இப்படித்தான் ஹதீஸ் சொல்லுது. சரியா? கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இந்த தௌஹீத் பேசுறாங்க பத்தியலா, அவங்க மட்டும் தான் சொல்றாங்களே தவிர வேற எங்கேயுமே இப்படி இல்லை. இவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஒரு பொருளுக்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டால் அந்த பொருள் சுத்தமாயிருச்ச, சுத்தமான பொருளுக்கு மீண்டும் ஏன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? அரைச்ச மாவு அரைக்கணுமா கேட்குறாங்க. அரைச்ச மாவை அரைக்கணுமா? உங்கள்கிட்ட 100 கிராம் தங்கம் இருந்துச்சு பாய், நீங்க 2.5 கிராம் தங்கம் ஜக்காத்தா கொடுத்துட்டியா பாய், 97.5 கிராம் இருக்குது. அப்ப நம்ம கொடுத்துட்டோம், 97.5 கிராம் சுத்தமாயிருச்சே, சுத்தமான பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து அப்படி கேட்குறாங்க. இந்த கேள்வி, இந்த புரிதலே தப்பு. ஜக்காத்து கொடுக்கறனால அந்த பொருளை சுத்தப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஜக்காத்து கொடுக்கறனால அந்த பொருள் சுத்தமாகுவதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த பொருள் ஏற்கனவே சுத்தம்தான். திருடியா கொண்டு வந்தோம், வட்டி வாங்கியா கொண்டு வந்தோம், கஷ்டப்பட்ட காசுல வாங்கி வச்சுக்கிறோம், அந்த பொருள் ஏற்கனவே சுத்தம்தான். சரியா? ஜக்காத் என்பது பொருளை சுத்தப்படுத்துவது என்பது தப்பான ஒன்று. அல்லாஹ் சொல்றான், ஜக்காத் என்பது அந்த நபரை சுத்தப்படுத்துகிறது. ஏலப்படுத்துது, கொடுக்கிறார்ல ஆளு, அந்த ஆளை சுத்தப்படுத்துகிறது. குர்ஆன்ல சூரத்து தௌபா 9வது சூராவுல 103வது ஆயத்துல, ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹி பிஹா, நீங்கள் ஜக்காத் கொடுங்கள், அந்த ஜக்காத் உங்களை சுத்தப்படுத்துகிறது, பொருளை இல்ல. எதை படுத்துது? உங்களை சுத்தப்படுத்துகிறது. எப்படி சுத்தப்படுத்துது? நீங்க செஞ்ச பாவம் என்பது அசுத்தம், ஷிர்க் என்பது அசுத்தம், பிதாத் என்பது அசுத்தம், நிஃபாக் என்பது அசுத்தம், பேராசை என்பது அசுத்தம், கஞ்சத்தனம் என்பது அசுத்தம். அப்ப இதெல்லாம் அசுத்தங்கள், பாவங்கள். இந்த பாவத்தை மன்னிச்சு உங்களை அல்லாஹ் சுத்தப்படுத்துறான். அப்படிதான் அல்லாஹ் சொல்றானே தவிர, இப்ப இந்த வருஷம் கொடுத்துட்டோம், அல்லாஹ் சுத்தப்படுத்திட்டா, அடுத்த வருஷம் வரையிலும் நம்ம பாவமே செய்ய மாட்டோமா? மலக்கா மாறி போயிடுவோமா? இல்லை இல்ல, பாவம் செய்வோம்ல. அந்த ஒரு வருஷ பாவத்துக்கு அடுத்த வருஷம் கொடுக்குற பத்தியல, அதுல அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்படி கொடுக்க கொடுக்க அல்லாஹ் மன்னிச்சு நம்ம அந்த மலக்கு வருவாங்கல்ல, உயிரெடுக்க வருவாங்கல்ல, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத மர்லியா அப்படிங்குவாங்க. அப்படிலாம் இருக்குது. அதனால கொடுத்து ஆவணும். ஓகே. அந்த பெண்களுக்கு சுன்னத் நஃபீல் வேறுபாடு என்ன? இரவு தொழுகை சுன்னத்தா நஃபீலா? சுன்னத்னா என்ன, நஃபீல்னா என்னன்னு கேட்குறாங்க. சுன்னத் என்றால் சுன்னத், நஃபீல் என்றால் நஃபீல். சரியா? ஏமா சுன்னத்து அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அல்லது செஞ்சாங்கல்ல, அல்லது அங்கீகரிச்சாங்கல்ல, இது சுன்னத்துமா? உதாரணமா தாடி வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? ரசூலுல்லாஹ் வச்சாங்க, வைக்க சொன்னாங்க. புரியுச்சா? தராவீஹ் தொழுகிறோம்ல, ஏன் தொழுகிறோம்? ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, தொழுவ சொன்னாங்க. முன்பிட்டு சுன்னத்துகள் இருக்குது, ஏன் தொழுகிறோம்? ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, தொழுவ சொன்னாங்க. அப்ப சுன்னத்து என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னது அல்லது செஞ்சது அல்லது என்ன அங்கீகரித்தது, இது சுன்னத்துமா? நஃபீல் என்று சொன்னால் சொல்லி செஞ்சு அங்கீகரிச்சது இருக்காது, ஆனா தடுத்திருக்க மாட்டாங்க. தடை செய்யப்படாத ஒன்றை நன்மையை நீங்க செய்யறீங்க. உதாரணமா மகரிபுக்கு பின்னால் எத்தனை ரக்காத்து சுன்னத்து? 2 ரக்காத் தொழுகிட்டிய. அப்புறம் நீங்க இஷா வர பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 ரக்காத் தொழுவலாமே, அடுத்த 2 ரக்காத் தொழுவலாமே அப்படி நினைக்கிறீங்க. தொழுவலாமா கூடாதா? தொழுவலாம். அதுக்கு பேர் என்ன? நஃபீல். அப்ப நஃபீல் என்று சொன்னால் அதிகப்படியான உபரியானது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன கேட்டாங்களோ, இரவு தொழுகை சுன்னத்தா நஃபீலா?
இந்த கேள்விக்குள்ள ஒன்று இருக்குது. ஏன் கேட்குறான்டா, வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக. ஏமா உங்க அளவுக்கு நான் படிக்காட்டியாலாம், சரியா? உங்களில் ஒரு காவாசி படிச்சுக்கிறேன். சூரா பனு இஸ்ராயில் அதுல ஆமா ஆமா அகிமிஸ் ஸலா சுன்னத் மக்கா மஹமூதா. சரி, வர 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 17 79 17 79 வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி. நீங்கள் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவுங்கள். தஹஜ்ஜத் தொழுகை, இரவு தொழுகை எல்லாம் ஒன்று தானே. அது நாஃபிலத்தல் லக, உங்களுக்கு நாம் நஃபீலாக ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு தராவீஹ் தொழுகையை, தஹஜ்ஜத் தொழுகையை அல்லாஹ் என்ன சொல்றான்? நஃபீல் அப்படின்னு சொல்றான். இதை வச்சு தான் இவங்க கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க குர்ஆன் ஹதீஸை படிச்சு பார்த்தீங்களாக்க ரெண்டா தான் அல்லாஹ் சொல்லுவான். ரசூல்லா ரெண்டா தான் சொன்னாங்க. ஒன்று ஃபர்ல் அப்படின்ட்டாங்க, சரியா? ஃபர்ல் அல்லாததில் நஃபீல் அப்படின்ட்டாங்க. புரியுதா? அப்ப சுன்னத்தையும் நஃபீலுக்குள்ள வருவாங்க. இது டீப்பான விஷயம். நீங்க இவ்வளவு டீப்பா போய் நீங்களும் குழம்பி மக்களையும் குழப்ப வேண்டாம். அதனால தஹஜ்ஜத் தொழுகை வந்து, தஹஜ்ஜத் தொழுகை, தராவீஹ் தொழுகை வந்து சுன்னத்தான தொழுகை. மந்தூபுங்கிறது வேற, சுன்னத்துங்கிறது வேற, சரியா? அது வேற, இது வேற வேற. கடை அந்த அது அந்த அவருக்கு பிறகு இந்த படிச்ச கேளுங்க தான் என்னத்தா என்ன அமல் செஞ்சா கேள்வி எனக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றை மட்டும் கேளுங்கள, ரொம்ப டைம் ஆயிடுச்சனால. ஓகே ஓகே. எந்த அமல் செஞ்சா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அல்லாஹ் மேல உறுதியான தவக்குல் வச்சாங்களோ, அல்லாஹ் மேல முழுமையான தவக்குல் வச்சாங்களோ அவங்க வந்து கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப என்ன நடந்தாலும் இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஈமானிய உறுதித்தன்மை இருந்தால் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு இருக்குது. பெண்களுக்கு வந்துடுறேன். இந்த பெண்களுடைய கடைசி கேள்வி வச்சுக்கிடுவோம். 27 நான் பயானை ரொம்பவே சுருக்கிக்கிறேன், சரியா? மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று வயிற்றில் இருக்கும்போது டாக்டர்கள் கலைக்க சொல்றாங்க, அது செய்யலாமா? மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையா அபாஷன் பண்ண சொல்றாங்களா? பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. பண்ணலாமா வேண்டாமா? பண்ணக்கூடாது. அப்படி சொல்லி பல புள்ள நல்லா பிறந்திருக்குது, சரியா? அதனால ஒரு பேச்சுக்கு அப்படியே இருந்தாலும் புள்ளைய கொலை செய்யறது நம்ம கூடுமா? கூடவே கூடாது. அது உங்க இதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர் கேட்டார்ல, தவக்குல், அல்லாஹ் மேல வைக்கிற தவக்குல், அல்லாஹ் இப்படித்தான் நமக்கு எழுதி வச்சுக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்ம பொருந்திக்கிறோம் அப்படின்னு பொருந்திக்கிட்டே அப்படின்னு சொன்னா அதன் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்து கொடுப்பான ஹதீஸ் இருக்குது. அந்த புள்ள மூல வளர்ச்சி இல்லாத புள்ளையா இருந்துச்சாக்க அந்த புள்ள வந்து சொர்க்கத்து புள்ள. அந்த புள்ள என்ன? சொர்க்கத்துக்கு புள்ள. இப்ப நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் சொர்க்கத்தை அல்லாஹ் தரனே, ஆனா சொர்க்கம்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு வீட்டுல மூல வளர்ச்சி இல்லாத புள்ள இருந்துச்சாக்க அந்த புள்ள என்ன? சொர்க்கத்து புள்ள. அந்த சொர்க்கத்து புள்ளையை அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்து வச்சுக்கிறான். அந்த சொர்க்கத்து புள்ளையோடு நம்ம இருக்கிறோம். நம்மளும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த புள்ள வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல தவிர அந்த புள்ளைய சாவடிக்கிறது வந்து தப்பு, பாவம். அல்லாஹ் கண்டிப்பா விசாரிப்பான், தண்டிப்பான், செய்யக்கூடாது. தலைமுடிக்கு டை அடிக்கலாமா? எந்த கலர் அடிக்கலாம்? நல்ல கம்பெனிக்கு பண்ணி கேட்கல, சரியா? தலைமுடிக்கியம்மா ஏன் டை அடிக்கிறிய? இப்ப நான்லாம் எனக்கு வந்து 25 வயசு தான் தாண்டி இருக்குது, புரியுதா? 25 வயசை தாண்டி இவ்வளவு வெள்ளையா போயிருச்சு. நான்லாம் எந்த டைலாம் அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து டை சின்ன வயசு மாதிரி காட்டுறது அடிக்கிறாங்க. இந்த வயசாரி ஆக்கக்கூடாது, சின்ன வயசு மாதிரி காட்டணும், அதுக்காக அடிக்கிறாங்க. நான் ஏன் அடிக்கல? எனக்கு ரெண்டாவதுக்கு ஐடியா கிடையாது, சரியா? அதை ஏமாத்தி பண்ணுவாங்கல்ல,
எனக்கு உண்மையிலே அந்த ஐடியாவே கிடையவே கிடையாது. அது மாதிரி மூணாவதுக்கு ஐடியா இல்லை. எது மூணாவது? பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் இருக்குதுவோ, மூணாவது பிள்ளைகளே இருக்கு ஐடியா. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மனைவி 2 பிள்ளைங்க, அது போல அல்லாஹ் பரக்கத்தா வைக்கட்டும். சரியா? நம்ம எல்லாம் அப்படித்தானே பாய், அலி அக்பர், கனி பாய், இஸ்மாயில் பாய், சரியா? அப்படின்ட்டு அதனால அடிச்சு மக்களை ஏமாத்த வேண்டாம். ஒரு நாளைக்கு சாயம் வெளுக்கும், சரியா? அதனால ஏமாத்த வேண்டாம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அப்படி விட்டுட்டீங்களாக்கு ஃபைன்னஹு நூரன் யௌமல் கியாமா, இது கியாமத்துல வந்து உங்களுக்கு நூறாக அமையும் அப்படின்னு இருக்குது. அதனால டை அடிக்க தேவையில்லை. ஒருவேளை அடிக்க விரும்பினால் நீங்க அடிச்சுக்கலாம். கருப்பு மட்டும் அடிக்க கூடாது. கருப்பு இல்லாம வேற அந்த மருதாணி, போக்குவரத்து அந்த மாதிரி கலர் இருக்கு பத்தியெல்லாம், அதை நீங்க அடிச்சுக்கிறங்க. கருப்பை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. சில பேர் கருப்புங்கிற பேர் இல்லாம டார்க் பிரவுன், சரியா, டார்க் பிரவுன் பேர்ல அடிப்பாங்க. அதுவும் ஏறக்குறைய கருப்பு. எல்லாம் ஒண்ணுதான். தங்கத்துக்கு தக்காத்து கொடுக்கும் முறை அதான் சொல்லியாச்சு. தன்னிடம் இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுவது கூடுமா கூடாதா? ஏங்க நீங்களே சொல்லிட்டே இல்லைன்னு சொல்லிவிட்டு, சரியா, இல்லைன்னு சொல்லிவிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது தப்பா? தப்பு. ஃப்ராட் இல்லையா? பக்கா ஃப்ராட்ல பாவம் இல்லை. இது இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரே ஒரு டயத்துல காட்டலாம், சரியா? எப்ப காட்டலாம்னு சொன்னா போர் டயத்துல. ஏன் வீரம் என்ன தெரியுமா? நான் தான் அபூஜைகளே கொலை பண்ணேன், சரியா? அப்படியே போர் டயத்துல இல்லாத ஒன்றை வீரத்துக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி கணவன் மனைவி விஷயத்துல அந்த மாதிரி காட்டிக்கலாம், பாராட்டிக்கலாம் இருக்கிறத தவிர பாக்கிலாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது பாவம். வேற என்ன? ஒரு 5 நிமிஷம் தம்பி, தம்பி, இந்த தம்பி, அப்புறம் அந்த தம்பி, அப்புறம் அந்த அண்ணன், இதோடு முடிச்சிருவோம். 27ல வந்து நான் நிறைய பதில் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். கேளுமா தம்பி. ஆண்கள் வந்து சுருமா போடலாமா, வெள்ளி செயின் போடலாமான்னு கேட்கிறாப்புல. மோதிரம். அதாவது தம்பி, சுருமா போடலாம்னு ஹதீஸ் இருக்குது. ஆண்கள் வந்து சுருமா போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்குது, போடலாம், சரியா? தப்பு, ஓகே. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? செயின், இந்த வெள்ளி செயின் போடுறாங்கல்ல, வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம் அப்படின்னும் ஹதீஸ் இருக்குது. ரசூல்லா கூட வெள்ளி மோதிரம் எப்ப திரும்ப போட்டாங்க? அந்த ஹிஜ்ரி 7ல அந்த ரோம் பாரசீக மன்னர்களுக்கு தபால் போட்டாங்கல்ல, இந்த சீல் வைக்கிறதுக்காக போட்டாங்க அப்படின்னு இருக்குது, சரியா? ஓகே, நீங்க ரசூல்லாவை இல்லாட்டியால், நீங்க மன்னரா இல்லாட்டியால ரசூல்லா போட்டாங்கல்ல, தடைக்கு இல்லை தானே, போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த அது செயின் போடுறது, வெள்ளி செயின் போடுறது, பிரேஸ்லெட்னு போடுறது, அது அந்த அந்த அணிகலன் போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் கூடாது, சரியா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபித்னாக்கள் இருக்கு பத்தியெல்லாம், அந்த ஃபித்னாவில் ஒரு ஃபித்னா நம்ம ஊர் அஜயத்துமார்கள் போடலான்னு சொல்லி மக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் நான் குர்ஆன் ஹதீஸ் தௌஹீது, சரியா அப்படிங்குவாங்க. பெண்களை போன்று பாவனை அணிகள் அணியக்கூடிய ஆண்களை அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு இருக்குது. அப்ப செயின் போடுறது, அந்த பிரேஸ்லெட் போடுறதெல்லாம் வந்து அதெல்லாம் யாருடைய வேலை? பெண்களுடைய வேலை, பண்ணக்கூடாது, சரியா? தம்பி சொல்லுமா. மாஷா அல்லாஹ், இந்த வயசுல சபையில கேட்கறதுக்கே ஒரு தில் வேணும், சரியா? ரமலான் மாசத்துல மௌத்தா போயிட்டா அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு நேரடியா இல்ல தம்பி. ரமலான்ல மௌத்தா போயிட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க, அது ரைட்டு. அது கொஞ்சம் லேட்டா திறக்கும், சரி, சரியாமா? இப்ப மௌத்தா போனவங்க யாரு சொர்க்கத்துக்கு போகல இன்ன வரையிலும், யாரு நரகத்துக்கும் போகல இன்ன வரையிலும். நல்லவங்களும் சொர்க்கத்துக்கு போகல, கெட்டவங்களும் நரகத்துக்கு இன்னும் போகல. எப்போ போவாங்கன்னா அம்புட்டும் அழியுது பத்தியெல்லாம், கியாமத்து வருதுல, அப்புறம் அல்லாஹ் எழுப்பி விசாரிப்பான்ல, அதுக்கு பிறகுதான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான், நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான், சரியா? அதனால ரமலான் மாசங்கிறது வந்து ஒரு புனிதமான மாசம், அது ஓகே, மாட்டுக்கிறது கிடையாது. அதுக்கு தகுந்த கூலி அல்லாஹ் கொடுப்பான். அதுக்காக ரமலான்ல கரெக்டா இவரான ரமலான் மௌத்தாவுன்னு பார்த்து மௌத்தா போனாரு,
மௌத்துன்னு யதார்த்தமாக வருது, அந்த மாசத்துல இருக்குது. அதனால அதை வச்சுலாம் இவர் நல்லவர் கெட்டவர் சொர்க்கவாசி அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருக்காக துவா செய்யணும். சரியா தம்பி? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சொல்லுங்க அண்ணே. அலைஹிஸ்ஸலாம். புறம் பேசுறது வந்து இஸ்லாம்ல பெரிய தவறு. ஆமா. ஒருத்தர் பண்ற தவறை வந்து எப்படி ரெஸ்பெக்டபுளா சொல்ல முடியும்? அவர்கிட்ட போய் அடுத்த ஆள்கிட்ட போய் ஏன் போய் அடுத்த ஆள் போய் சொல்றீங்க? அதாவது கடைசி கேள்வி, புறம் பேசுறது மார்க்கத்தில் பெரிய பாவம். ஒருத்தர் புறம் பேசுறாரு, அதை அடுத்தவண்டா ஃபித்ரா ஃபசாது கிடையாது, அவரை திருத்துவதற்காக அவரை சரி பண்ணுவதற்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. தாராளமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தாயிட்டையோ தந்தையிட்டையோ போய் சொல்லி, நீங்கள் சொல்றது ஃபித்னா ஃபசாது நோக்கம் கிடையாது, அவரை திருத்தி சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும். அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணத்தில் சொல்கிறோம் பற்றியெல்லாம் அது தப்பு கிடையாது. ஹதீஸில் இருக்குதுல்ல, ஒன்று ஒரு தப்பை கண்டால் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு இருக்குது. நேரடியாக சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் யார்கிட்ட சொன்னால் அவங்க நேரடியாக சொல்லுவாங்களோ, அவருடைய தப்பை திருத்த முடியுமோ அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நான் சொன்ன அந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பையன் தப்பு பண்ணார்ல, தப்புனா என்ன, கல்யாணம் அது தப்பே கிடையாது சரியா, ஆனால் மார்க்கத்தில் தப்பு. கல்யாணம் முடிச்சு போட்டு மனைவியோடு உறவு கொள்ளவே இல்லை பாய். அவர் பாருல டெய்லி நைட்டு ஃபுல்லாக என்ன செய்வார், பகல் ஃபுல்லா ஹலாஸ் மனைவியோடு உறவு கொள்ளவே இல்லை. அது தப்பா தப்பு இல்லையா? தப்பு தானே. அப்படின்னு சொன்ன உடனேயுமே வாப்பா வந்து நேரடியாக அவர்கிட்ட சொல்ல தயங்குறாங்க, யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு அதை போய் யார்கிட்ட போய் சொன்னாங்க, ரசூல்லாட்ட போய் சொன்னாங்கன்னு இருக்குது. அது புறமா கிடையாது. அது புறமா இருந்தால் ரசூல் எப்போ புறம் பேசாதுப்பா அப்படி சொல்லிருப்பாங்கல்ல, தடுக்கலை. அது அப்படியான்னு கேட்டுக்கிட்டு சம்பந்தப்பட்ட அப்துல்லாவுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, என்னப்பா ஏன்பா இந்த மாதிரி சந்தோஷமா இல்லையா அப்படின்னா, நான் டெய்லி குரான் ஓதி முடிச்சிடுறேன், பால் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. இல்லை அப்படிலாம் செய்யாதே, மனைவியோடு சந்தோஷமாயிரு, ஒரு மாதத்துல குரான் ஓதி முடி, ரமலானை தவிர பாக்கியெல்லாம் நோன்பு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் சொன்னாங்கன்னு இருக்குது. அப்போ இது தப்பு கிடையாது. திருத்துவதற்காக பெற்றோர்கள்ட்ட போய் சொல்றது வந்து தப்பு கிடையாது, நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய நன்மை. ஓகே, முடிச்சுக்கலாமா? மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். நான் மறுபடியும் உங்களுடைய ஆர்வத்தை வச்சு கேள்வி பதில் நீங்கள் நிறைய கேட்குறிய பற்றியெல்லாம் அதை வச்சு பயான குறைச்சா எனக்கும் கொஞ்சம் உடலில் ஃபாய்தா தான். கேள்வி பதில் வந்து வண்டி கொஞ்சம் நார்மலாக போகும், பயான கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதனால் 27 இன்ஷா அல்லாஹ் ஒரு 1/2 மணி நேரத்தில், மற்ற நாள் பேசணும் பற்றியெல்லாம் அது மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பயானை வச்சுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கிடுவோம். என் அருமை சகோதர்களே தாய்மார்களே, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். நம்ம இந்த ரமலான் மாசம் யார்த்தா நீ வந்துக்கிறியா? இப்போதான் நீ பார்க்கவே செய்கிறேன், நெசமா இப்போ தான் பார்க்குறேன். கேளு கேளு. பாஷா பையன் என்ன கேட்குறாப்லாண்டா, மாஷாலா டெய்லி பள்ளிக்கு வந்துடுவாப்புல. டெய்லி பள்ளிக்கு வந்து தொழுதுபுட்டு பயானு கேட்டுப்புட்டு என்கிட்ட சலாம் சொல்லிட்டு தான் முசாவை செஞ்சு போவாப்புல. 1-2 தடவை நான் பார்த்துக்கிறேன், ஐயா உட்காந்து தொழுதாரு சரியா. 1-2 தடவை, நான் 3 தடவை, ஒரு தடவை பார்த்தேன் ஐயா சேர்ல உட்காந்து தொழுதாரு. என்ன 6 ரக்காத்து முடிச்சு யூரின் போயிட்டு ஒது செஞ்சுட்டு வருவோம் பத்தியெல்லாம். அப்ப சேர்ல எல்லாம் 50 வயசுக்கு மேல உட்காந்து இருக்குது, பாட்டி மட்டும் 5 வயசுக்கு மேல சரியா. ஆனா பார்த்தா அழகா இருந்துச்சு, சரி ஓகே விட்டுட்டேன். அடுத்த ஒரு நாள் பார்த்தேன் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, சேர்ல உட்காந்து அப்படி நல்லா தூக்கம், அதான் தூங்கிக்கிட்டா தொழுகை தொழுதுகிட்டா தூக்கம் அப்படி இருந்துச்சு. சின்ன பையன் தானே விட்டுட்டேன். நேத்து பார்க்குறேன் இங்க நின்று சஃப்ல நின்று தொழும் போது கீழே உட்காந்து, ஆனா மாஷாலா கரெக்டா தொழுதாப்புல சரியா அப்படின்ட்டு. அதாவது தம்பி ஃபர்லு தொழுகையை பொறுத்த ஹதீஸ் சின்ன பையன் கேட்டாலும் கரெக்டா சொல்லணும்ல. ஃபர்லு தொழுகையை பொறுத்தவரை நிக்க முடிஞ்சவங்க நிக்காம உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை செல்லாது அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ஃபர்லு தொழுகை, நீ இஷா தொழுகைக்கு உனக்கு ஃபர்லுடா புரியுதா? இஷா தொழுகை தொழுவரியல்ல, இந்த முதல்ல 4 ரக்காத் தொழுவாங்கல்ல, என்ன பாஷா நீங்க தான் புரிய வைக்கணும். இஷா தொழுகை வந்து அவங்க வாப்பா அத்தா சொல்லுவாரு சரியா, அதை வந்து நீ நின்று கண்டிப்பா தொழுதுரும்.
அது உங்க கால் வலிக்காது, சின்ன சொலாத்தை ஓத போறாரு. அப்புறம் தராவீஹ் தொழுகை சுன்னத் தொழுகையை பொறுத்தவரை உங்களுக்கு நின்று தொழுக சக்தி இருந்து உட்கார்ந்து தொழுதால் பாதி நன்மை கிடைக்கும். சரியா? அப்படின்னு இருக்குது. பரவாயில்ல, ஆளே பாதி தானே, தப்பு கிடையாது. அதனால நீ நின்று தொழுவ முயற்சி பண்ணு. ஒருவேளை இந்த மாதிரி பசங்க எல்லாம் வர்றதே பெரிய விஷயம் பாய். இந்த பையன் இல்லை இந்த மாதிரி பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் உட்காந்து ஒரு கவனமாக பயானை கேட்கறது. அதே மாதிரி இங்கே பார்ப்பேன் ஒரு யாரு இசஹாக்குடைய ஒரு பையன் தொடர்ச்சியாக அந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருப்பாங்க. எல்லாம் வயசு பார்த்து எல்லாருக்கும் ஒரு 10 வயசுக்குள்ள ஃபுல்லாக நின்று தொழுவாங்க. இவங்கெல்லாம் பள்ளிக்கு வர்றதே பெருசு. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நின்று தொழுவுறது பெருசு. அதனால உங்களெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு பிள்ளைங்களுக்காக நம்ம துவா செய்யணும். அதனால் நீ உன்னை நின்று பாரு. தெளிவா சொல்லிட்டான். சரியா? பெருசா ஓதுறாங்க, எனக்கு நிக்க முடியல. உன்னை அடிக்க கூடாது, உங்க அத்தாவை அடிக்கணும். சரியா? ஹைர் ஹைர், தப்பு இல்ல தப்பு இல்ல. உனக்கு நிக்க முடியல அப்படின்னு உனக்கு எத்தனை வயசு? 8 வயசு, தப்பே இல்லை. நீ உனக்கு நிக்க முடியலன்னு சொன்னா நீ உட்கார்ந்துக்க. உட்கார்ந்து தொழுவு, கண்டிப்பா அல்லாஹ் நன்மையை தருவான். இஷா தொழுகை மட்டும் நின்று தொழுவ வச்சுக்கிறங்க. சரியா? ஹைர். அப்படியா? மாஷா அல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்முடைய ஹலாலான தேவைகளை ஆசைகளை வெகு வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிவர்த்தி செய்து வைக்கட்டும். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கட்டும், மறைக்கட்டும், நன்மைகளாக மாற்றட்டும். நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர் சொர்க்கத்தின் வாரிசுகளாக ஆக்கி நபிமார்கள் சஹாபாக்களோடு நம்முடைய மனைவி மக்களோடு தாய் தந்தையோடு சரியா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பேர பிள்ளைங்க, நம்ம எல்லாரையும் இது மாதிரி குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.